வானத்தை பூமியை படைத்த நல்ல கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்தரித்து நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய விசேஷமான மகிமை கிருபை அனுப்புவதன் மூலியமாக இறங்கட்டும். அதாவே இதை பார்க்கிற கேட்கிற கர்த்தருடைய ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். கர்த்தருடைய விசேஷமான மகிமை இறங்கட்டும். நாளில் கர்த்தருடைய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய கிருபைக்காக நன்றி, மகிமைக்காக நன்றி, வல்லமைக்காக நன்றி, அபிஷேகத்துக்காக நன்றி. இந்த நாளில கூட கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி இந்த நாளில வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 41 அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுங்க, நானாகிய தேவன் நீர் ஏன் என்னை தள்ளிவிடுகிற சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடன் திரிய வேண்டும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார் ஆண்டவராகிய கர்த்தாவே, சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடன் தெரிய வேண்டும்? ஏன் சத்ருடைய சுபாவத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஏன் சத்ருடைய விருப்பத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஏன் அதை தொடர்ந்து கொள்ள வேண்டும்? நான் ஏன் அதை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும்? வேண்டாண்டவரே, சத்ருவினால் நான் ஒடுக்கப்பட்டு நான் எந்த நேரத்தை துக்கத்தில் திரிய வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். நான் ஏன் சத்ருவினாலே துக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தில் திரியப்பட வேண்டும்? வேண்டாண்டவரே, சத்ருடைய கிரை என்னை விட்டு விலகணும், சத்ருடைய சுபாவம் என்னை விட்டு விலகணும், சத்ருடைய சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை என்னை விட்டு விலகணும். கர்த்தாவே, சத்ருடைய சித்தத்தின், சத்ருடைய விருப்பத்தின், சத்ருடைய ஆலோசனை, சத்ருடைய நினைவின்படி சத்ரு விரும்புகிற காரியத்தில் நான் வாழாமல் என்னை உண்டாக்கின தேவ சமூகத்தில் வாழும்படி கர்த்தாவே உன்னுடைய சமூகத்தில் தருகிறேன். இந்த வேலையில் கூட ஆண்டவரே, சத்ரு ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடன் தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது 2ஆம் அதிகாரம் 3:3 உம்முடைய வெளிச்சத்தை உம்முடைய சத்தியத்தை அனுப்பியறலும் என்றார். உம்முடைய வெளிச்சம் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும், உம்முடைய சத்தியம் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய வெளிச்சம் என்னை சூழ்ந்து கொள்ளும் பொழுது உங்க வசனம் என்னை நடத்தும். அதனால உம்முடைய வெளிச்சத்தில் நடத்தும் ஆண்டவரே, உம்முடைய பிரகாசத்தில் என்னை நடத்தும் ஆண்டவரே, உம்முடைய ஒளியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. நான் ஒளியில வாழ வேண்டும். ஒளி வந்தால்தான் நான் வெளிச்சத்தை காண முடியும், ஒளியை காண முடியும். ஒளி என்பது அன்பு, ஒளி என்பது மகிழ்ச்சி, ஒளி என்பது சந்தோஷம், நிறைவு, அதிலே தாகம், ஏக்கம், உற்சாகம். அந்த ஒளியில குறை இருக்காது, இருள் இருக்காது, பொல்லாப்பு இருக்காது, வாரைது இருக்காது, அந்தகாரங்கள் இருக்காது. அந்த ஒளியில கர்த்தர் மாத்திரமே இருப்பார். அதான் சொல்லுகிற, உம்முடைய வெளிச்சத்தை எனக்கு தாரும், உம்முடைய சத்தியத்தை எனக்கு அனுப்பி அருள். யோவான் 8:32 சத்தியத்தை அறிவி, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறார். யோவான் 8:7-49 இந்த வேத சத்தியத்தை அறியாத ஜனங்கள் சபிக்கப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் உடைய சத்தியத்தை அனுப்பியர்களும் அந்த சத்தியத்தை என்னை மேற்கொள்ளட்டும், சத்தியத்தின்படி என்னை நடத்தட்டும், சத்திய வசனம் என்னை உயிர்ப்பிக்கட்டும், சத்திய வசனத்தை என்னை நடத்தணும், கடைபிடித்து அதன்படி வாழ வேண்டும். ஆண்டவரே, உடைய சத்தியத்தை எனக்கு அனுப்பியர்களும் என்று சொல்லுகிறார். அவைகளை என்னை நடத்தி உடைய சத்தியத்தை எனக்கு அனுப்புங்க, அதை நான் நம்பி ஏற்றுக்கொண்டு அவைகளை என்னை நடத்தட்டும் பா, அவைகள் என்னை சார்ந்து கொள்ளட்டும் பா. உம்முடைய பரிசுத்த பர்வதத்துக்கும் உம்முடைய வாசஸ்தலத்துக்கும் என்னை கொண்டு போவதாக உம்முடைய வெளிச்சத்தை எனக்கு தாரும், உம்முடைய வசனத்தை எனக்கு தாரும், அவைகள் என்னை நடத்தி உம்முடைய பரிசுத்த பருவத்துக்கும் உம்முடைய வாசஸ்தலத்துக்கும் என்னை கொண்டு போய் விடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவராகிய கர்த்தாவே, இதோ நான் இருளிலே வாழக்கூடாது, இருளிலே சிக்கி தவிக்க கூடாது, இருளிலே சூழ்ந்து கொள்ளக்கூடாது, இருளின் காரியங்களை வெளியேறணும், இருளின் காரியத்தை விட்டு அகற்று போகணும். ஆண்டவரே, எனக்கு வெளிச்சத்தையும் வசனத்தை அனுப்பியறலும், அந்த வெளிச்சமும் வசனமும் என்னை நடத்தி உம்முடைய பிரவேச அனுப்பி அவைகளை எனக்கு உம்முடைய பரிசுத்த பருவத்துக்கும் வசனங்களுக்கும் ஆண்டவரே வாசஸ்தலத்துக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் ஆனந்த மகிழ்ச்சியாக தேவனிடத்தில் பிரவேசிப்பேன். தேவனிடத்தில் பிரவேசிப்பேன். தேவனே, என்னை உடைய சுரமண்டத்தினால் உண்மை துதிப்பேன். தேவ சமூகத்தில் நான் பிரவேசிப்பேன், அவருடைய சமூகத்தில் நான் பிரவேசிப்பேன். அவருடைய சமூகத்தில் பிரவேசிக்கும் பொழுது நான் உம்மை தொழுது கொள்வேன், சுரமண்டலத்தினாலுமே பாடுவேன், சுரமண்டலத்தினாலுமே துதிப்பேன், சுரமண்டலத்தினாலுமே ஆராதிப்பேன், சுரமண்டலத்தினால நான் உம்மை மகிழ்ச்சி படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இந்த போன் வழியாய் கேட்கிற செய்தியை பார்க்கிற பிள்ளைகளே, இது உங்களுக்கு நேராய் வருகிறது. சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, சத்தியத்துக்குள்ள வாங்க, வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறுங்க, சத்திய வசனத்தின் பிள்ளையாய் மாறுங்க, அவருடைய வாசஸ்தலத்தில் நில்லுங்க, அவரோடு கூட இணைந்திருங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். தயவு செய்ய சமூகத்தில் சேருங்க, உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பார். செழிப்பா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. வசனத்தின் வெளிச்சமா இருந்து இந்த உலகத்தில் வாழுங்க. கர்த்தர் எல்லாவித நன்மையில நடத்துவார், கர்த்தர் எல்லாவித ஆசீர்வாதத்தை நடத்துவார். ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் புறம்பே தள்ள மாட்டார். ஏன்னா வசனம் என்பது உங்க வாழ்க்கைக்கு அது நேர்த்தியாய் வரும், அது சத்தியமாய் மாறும்.
உயர்த்தும். வெளிச்சம் என்பது பிரகாசம். ஒளி வந்தது எழும்பி பிரகாசி என்று ஏசாயா 60:1 சொன்னது போல ஒளி பிரகாசம் வெளிச்சம் உங்க மேல் உதிக்கட்டும். வசனத்தை ஏற்றுக்கொண்டு அப்படி வாழுங்க. அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிங்க. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை தாங்குவார், ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். அந்த வசனத்தை கேட்க ஒவ்வொரு பிள்ளை குடும்பம் ஆசீர்வதி தாங்கும், பலப்படுத்தும், கனப்படுத்தும். ரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல கர்த்தாவே. ஆமென், ஆமென், ஆமென்.